ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பமும் குலமும் தலைமுறைகளுமே நல்லா இருக்கணுன்றதுக்காகவே உன் குல தெய்வமாக, உன் குடும்பத்தை காக்கும் உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இந்த சாயப்பா உனக்கு காட்சி அளிக்க போகிறேன். இத்தனை நாட்களாக நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்னையோட முடிவுக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ கவலைப்படுறதாலேயோ கண்ணீர் விடுவதாலேயோ எதுவும் மாறாது. உன் வாழ்க்கை மாறணும்னா அது கேட்டார் போல விஷயங்களை நீ தான் செய்யணும். உனக்கான மாற்றத்தை நீ தான் உருவாக்கணுமே தவிர இந்த உலகம் உனக்காக எதுவும் செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல மாறு. உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உனக்கான நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி பயணமாக ஆக்குவதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லாரும் போகிற பாதையவே நீயும் தேர்ந்தெடுக்காம உனக்கான ஒரு புது பாதையை தேர்ந்தெடு. பக்குவப்பட்ட மனசோட வாழ்க்கையை நீ பொறுமையாக வாழணும்னு முயற்சி எடுத்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் எந்த தோல்விகளுக்கும் இடையுமே கிடையாது. உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராயிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய சரி தவறுகளை சரியாக உன்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய, உண்மையை உன்கிட்ட பேசக்கூடிய நல்ல மனிதர்களை நீ இழந்து விடாதே. ஏன்னா அடுத்தவங்க முன்னால் நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட அவமானப்பற்றக்கூடாதுன்றதுக்காகவே இப்போதே உனக்கான நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க உன் பெற்றோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிற நல்லதை கேட்டு அதன்படி உன்னை மாற்றிக்க தயாராகு. நீ நல்லா வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தீன்னா ஊரும் உலகமும் உன்னை பார்த்து பொறாமப்படும். அதுவே தாழ்ந்து விழுந்து போனீன்னா உன்னை பற்றி கேவலமாக பேசும். இப்படிப்பட்ட மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் உனக்கு ஒளியை தரவும் இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா. எப்படியாவது உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நீ சீரடிக்கு என்னை பார்க்கணுன்னு உன் மனசில் ஒரு ஏக்கம் இருப்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போல நான் கண்டிப்பாக உனக்கு தரிசனத்தை கொடுப்பேன். நீ கேட்ட வரங்களையும் நான் நிச்சயம் உனக்கு அள்ளித்தரதான் போகிறேன். சரியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோடு தூங்கக்கூடிய நல்ல வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத அளவுக்கு உனக்கு பண வரவையும் நான் உண்டாக்க போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்க எல்லாரிடமும் நீ நல்ல பேரை அவ்வளவு சுலபமாக வாங்கிட முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க பார்க்குற பார்வை வெவ்வேறு விதத்தில் தான் உன்னை நோக்கி இருக்கும். யார் எப்படி வேணால் உன்னை பார்க்கட்டும், என்னவா வேணால் உன்னை நினைக்கட்டும், ஆனால் நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சாலே போதுமே செல்லமே. எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சுலபமாக கிடைக்காம நீ கஷ்டப்பட்டு வாதாடி வழக்காடி பெற வேண்டிய நிலைமையில தானே இருக்க. உன் மனசை நோக்கடிச்சவங்களையும் உனக்கு அநியாயம் செய்தவர்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களையும் நீ பழிவாங்கணும்னு நினைக்காத. அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். கை நிறைய காசு இருக்கிறத விட உனக்காக கண் கலங்கும் போது கண்ணை துடைக்கிறதுக்கு ஒரு கை கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். உன்னை சுற்றி உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய 4 நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ. யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டா வாழ்க்கை அதன் போக்கில் வாழணுமே தவிர வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்புகளையும் ஏக்கத்தையும் வச்சுக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உனக்கானதாக மாறுவதற்கும் நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். எந்த விஷயத்திலும் உன்னிடம் நான் குறை இருக்க விடமாட்டேன். எந்த விஷயங்களும் குறையாத அளவுக்கு உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படுவதின் மூலமாக இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைப்பதின் மூலம் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றிட முடியும். எல்லாருமே பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அவங்கவுங்க வேலைக்காக ஓடுறவங்களா
உழைக்கிறவங்களா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக தானே. நீயும் உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதையும் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும், மனசில் பதட்டம் வந்தாலும், பயம் வந்தாலும், அத்தனையும் தாண்டி உடம்பே சரியில்லைனாலும் ஓடி ஓடி வேலை செய்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு உனக்கு எடுத்து சொல்ல ஒருவரும் இல்லை அல்லவா? அதனால தான் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கான வழிகாட்ட ஓடி வந்திருக்கேன். விதியை மாற்றி எழுதக்கூடிய இந்த சாய்நாதா கண்டிப்பாக உன் தலைவிதியையும் மாற்றி எழுதி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையானனே, எதை நினச்சும் பயப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு பசியை கொடுத்து பசிக்கு உணவையும் கொடுத்து, நோயை கொடுத்து நோய்க்கு மருந்தையும் கொடுக்கும் இந்த சாயப்பா எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு தான் செய்கிறேன்னு இப்போதாவது புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக என்ன மாதிரியான திட்டம் போட்டு வச்சிருக்கேன்றத இப்போது உனக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை, என் முடியலைன்னாலும் கூடிய சீக்கிரம் நீ அதை புரிஞ்சுக்குவ. உன் மனசில் இருக்கிற கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீ எதிர்பார்க்குற. கண்டிப்பாக உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. தலை குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு என்னை வணங்கக்கூடிய உனக்கு நான் நிச்சயம் மகிழ்ச்சியை அள்ளி தருவேன். இனி உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கையில் காசு பணம் வசதி இல்லாட்டி இந்த வாழ்க்கையும் சரி உறவுகளும் சரி உன்னை ரொம்ப சோதிப்பாங்க. உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிற உலகம் உனக்கு முன்னால் வந்து இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுவே கையில் காசு இல்லாட்டி உன் முகத்துக்கு நேரவே உன்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு இந்த உலகம் தயங்காது என் தங்கமே. தன்னம்பிக்கையோட நீரு அனைத்தையும் தாண்டி ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்து வாழ்ந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் நான் உனக்கு கஷ்டத்தையோ வருத்தத்தையோ கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். யாராவது உன்னை ஒரு அடி கீழே தள்ளி விட்டாலும் நான் அவங்கள 10 அடி தள்ளி வச்சிருவேன். உனக்காக கை கொடுத்து உயரை தூக்கி நிறுத்துவேன். என்ன நடந்தாலும் சரி, எதுக்காகவும் நீ வாழ்க்கையில் வருத்தப்படாத. எதை எப்படி சரி செய்யணும்னு தெரிஞ்ச இந்த சாய்நாதா உன் வாழ்க்கையில் நடக்கிற தப்பு தவறுகள் அனைத்தையும் சரி செஞ்சு குறை குற்றங்கள் அற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படி செய்வேன். அடுத்தவங்க கிட்ட நீ விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கிறதால அவங்க ஏதாவது திட்டுனாலும் அமைதியாக அனுசரித்து பொறுத்து பொறுமையாக போகிறதாலேயே உன் மதிப்பு என்னன்னு தெரியாமல் உன்னை அலட்சியமாக பேசுகிறாங்க தானே. எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நாய்ங்க குறைக்க தான் செய்யும். குறைக்கும் நாய்க்கெல்லாம் நீ பதில் சொல்ல தொடங்குனா அப்புறம் நீ சிங்கன்றதை மறந்துவிட்டு தெருவோர விலங்காக மாற நேரிடும் அல்லவா. சில விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகும் பொறுமையை வளர்த்துக்கோ. எந்த அளவுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக ஜெயிக்கிறியோ அதுதான் உன்னுடைய ஆளுமைக்கு அழகு. உன்னுடைய மௌனமே உன் எதிரிகளை எல்லாம் கதிகலங்க வைக்கும்படி நீ பார்த்து நடந்துக்கோ. அமைதியாக இருக்கணும், ஆனால் மனசுக்குள்ள தெளிவாகவும் மூளையில் சிறப்பாக யோசிச்சும் செயல்படணும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியிலெல்லாம் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு இனிமேல் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசித்து செயல்படு. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் கூட நீ உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. இனிமே நீ புது ஆளாக புத்துணர்ச்சியோட புது சுறுசுறுப்போட கூடிய ஆளாக உன்னை உருவாக்கிக்கோ. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உனக்கான வெற்றியையும் தருவதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நானே உன் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்க்கிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்தின் நம்பிக்கையும் அவங்க உன் மேலே வச்சிருக்க எண்ணத்தையும் நீ ஒருபோதும் சீரழித்து விடாதே. உன்னை நம்புனவங்களுக்கெல்லாம் நீ எப்போதும் உண்மையாக இருக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோ.